மக்கள் தொல்காப்பியர் காலத்தில் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படி தாங்கள் வாழுகின்ற இடங்களையெல்லாம் தொல்காப்பியர் தேர்ந்தெடுத்து அவர்களை வாழ வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். தொல்காப்பியர் காலத்தில் மக்கள் வாழ்க்கையை தொடங்கிய இடம் மலை, உயர்ந்தோங்கி நிற்கின்ற மலை, மலையும் மலை சிகரங்களும் நிறைந்த பகுதியில் தான் பண்டை தமிழருடைய வாழ்க்கை தொடங்கியதுன்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அந்த மலையும் மலையை சார்ந்த பகுதிக்கு அந்த இடத்துக்கு நிலம்னு பேர் கொடுக்குறார். குறிஞ்சி நிலம், குறிஞ்சி. அந்த குறிஞ்சினாவே மலையும் மலையை சார்ந்த பகுதியும். அந்த குறிஞ்சி நிலத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த குறிஞ்சி நிலம் நல்ல குழு 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 குழுன்னு இருக்கும், ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும், குளிர்ச்சி. எங்கே பார்த்தாலும் ஒரே நிழல், முக்கணிகளும் அங்கு சாதாரணமாக கிடைக்கும். மா, பலா, வாழை ஆகிய முக்கணி மரங்களும் அங்கே இருக்கும். பறித்து உண்பதற்கு ஆள் இல்லாமல் அது விளைந்து கிடக்குமா. அந்த முக்கணியை போய் நாம் ஒரு பெரிய அருமையான பொருளாக நினைத்து தேடிக்கொண்டு வரமாட்டார்கள். அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த மக்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள்லாம் சேர்ந்து கொண்டு அந்த குறிஞ்சி நிலத்தில் ஜிலு ஜிலுன்னு இருக்குது, நாம் போய் இன்றைக்கு நம்ம பொழுதை மகிழ்ச்சியோடு கழிப்போம்னு போகிறாங்க குறிஞ்சி நிலத்துக்கு. பல 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 பலன்னு பப்பாளி பழம் மாதிரி, தள 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 தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், அவங்களுக்கு இயல்பாகவே சிரிப்பு வரும்னு தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியலில் சொல்லியிருக்கிறார். இவங்களாம் ஒன்று சேர்ந்து, ரெண்டு பெண்கள் சேர்ந்தாலே பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க. ஒரே கூட்டமாக போய் அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம், மலையும் மலையை சார்ந்த பகுதியிலும் கிடைக்கக்கூடிய மலர்கள், கனிகள், இவற்றையெல்லாம் சேகரித்து விளையாடி கொண்டு வருவோம். சல 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 என அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், மயில் ஆடிக்கொண்டிருக்கும், குயில் கூவிக்கொண்டிருக்கும், கிளிகள் மழலை மொழி பேசிக்கொண்டிருக்கும் மரக்கிளைகளில் உட்கார்ந்து. அந்த குறிஞ்சி நிலத்தில் இவங்க மலர்களை சேகரிக்கிறாங்க. குறிஞ்சி நிலத்தில் அங்கங்கே மலர்கள், பல்வகை மலர்கள், மரத்தில் பூக்கின்ற மலர்கள், கொடியில் பூக்கின்ற மலர்கள், செடியில் பூக்கின்ற மலர்கள், அங்கங்கே தரையில் தானாக முளைத்து கிடக்கின்ற மலர்கள். அந்த குறிஞ்சி நிலத்துக்கே சிறப்பு வாய்ந்த மலர் குறிஞ்சி மலர்னு பேர். குறிஞ்சி பூ, குறிஞ்சி பூ. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த குறிஞ்சி பூ பூக்குமா. இந்த மலை சிகரங்களில் தான் அது பூக்கும். அது நிறம் இளம் ஊதா நிறம். இப்போ கூட இந்த நம்ம பகுதியிலெல்லாம் மலை சிகரங்களில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பூ தானாக பூத்து கிடக்கும். அப்படிப்பட்ட அந்த மலர்களை எல்லாம் சேகரிப்பார்கள். வேங்கை மரம்னு ஒரு மரம் இருக்குது, வேங்கை மரத்துக்கே பேர். அந்த மரத்துக்கு மேலே கிளைகளில் தான் வேங்கை பூ பூத்திருக்கும். இந்த மலர்களை எல்லாம் சேகரித்து வருகின்ற பெண்கள் அங்கே போய் அந்த மரக்கிளையில் ஏறி போய் பறிக்க முடியாது. உயரமான வேங்கை மரம். அந்த வேங்கை மலர் பார்த்தா அது கீழே உளுந்து கிடக்கும் பொழுது மஞ்சளும் சிகப்புமாக கலந்து அந்த மலர் கோடு கூட கிடக்குமா, பெரிய பெரிய மலர்கள்.
அது வேங்கை புலி மேலே அதனுடைய உடல் எப்படி தோல் இருக்குதோ அந்த மாதிரி காட்சி அளிக்குமா தூரத்துலேருந்து பார்த்தா. அதனால் அந்த மலர்களை எல்லாம் பறிப்பதற்கு அந்த பெண்கள் ஒரு உத்தியை கையாண்டார்கள். என்ன, அந்த மரத்தடியில் நின்றுக்கிட்டு வேங்கை வேங்கை வேங்கைன்னு எல்லாம் குரல் கொடுப்பாங்க. அப்படி குரல் கொடுக்குறப்ப பெண்கள் பலர் சேர்ந்து கத்தும் பொழுது அந்த மரத்தினால கூட அந்த அவங்க கத்துற சத்தத்தை தாங்க முடியாத கிளைகள் தாமாக கீழே வளைந்து வரும். இவங்க எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு வேங்கை பூவை பறித்து கொள்வார்கள் அந்த குறிஞ்சி நிலத்தில் சொல்லப்படுது. அப்படி இவங்க குரல் கொடுக்கும் பொழுது அங்கே அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கட்டிலங்காளை அவன் வேட்டைக்கு வருகிறான். கையில் வில்லும் அம்பும், முதுகில் அம்புரா தோணிகள். அம்பை எடுத்து வில்லிலே தொடுத்து கொண்டு வேகமாக வருகிறான். அது பெண்கள் கத்துகின்ற சத்தம், அலறுகின்ற அலறல், வேங்கை வேங்கைன்னு அலறாங்க. பெண்களுக்கு ஆபத்து, நாம் போய் வேங்கையை கொன்று பெண்களை காப்போம்னு வர்றோம். கிட்ட வந்து பார்த்து எங்கே வேங்கை காட்டுங்கிறான். இவங்களுக்கெல்லாம் ஒரே வெக்கமாக போயிருதான். இந்த குறிஞ்சி நிலத்து கன்னி பெண்கள் எல்லாம் கெக்க பெக்கன்னு சிரித்தாங்களாம். ஒன்றும் பதில் சொல்ல முடியல. மறுபடியும் கேட்குறான் எங்கே வேங்கைன்னு. அவன் இதுதான் முதல் நாளாக தனியாக வேட்டைக்கு வந்திருக்கிற தினம். இதுக்கு முன்னே எல்லாம் கூட்டமாக சேர்ந்து வனத்துக்குள்ளே வேட்டைக்கு போவாங்க. மான்லேருந்து பல வகை விலங்குகளையெல்லாம் அம்புகளால் வீழ்த்து தூக்கி கொண்டு வந்து எல்லாருக்கும் விருந்து படைப்பார்கள். அன்றைக்கு தமிழருடைய வாழ்க்கையில் இந்த மான் முதலிய விலங்குகளையெல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து புலால் உணவு சமைத்து சாப்பிடுவது வழக்கமாக கூறப்படுது. அது மலை சிகரங்களில். அப்படிப்பட்ட அந்த வேங்கையே இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக எங்கே வேங்கன்னா இவங்க பதில் சொல்ல முடியல, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு கீழே அப்படியே தலை குனிஞ்சு நின்றார்கள். இந்த பெண்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள். அப்போ தான் கேட்குறான், மையீர் ஓதி மடவீர், நல்ல நெற்றியில் உங்கள் கண்களுக்கெல்லாம் மையிட்டு பூசிக்கொண்டு வந்திருக்கிற இளம் பெண்களே, நீண்ட கூந்தலை உடைய கன்னி பெண்களே, உங்களுடைய கோவைப்பழம் போன்ற, கோவைப்பழத்தை கோவைம்பாங்க. அப்போ ரெண்டு கோவைப்பழம் போல சிவந்த உதடுகளை கொண்ட இளம் பெண்களே, உங்களுடைய அழகான வாயினாலே பொய் கூட பேச வருமா? நீங்கள் வேங்கைன்னு குரல் கொடுத்த உடனே அது உண்மை நீங்கள் அலறீங்கன்னு ஓடி வந்தேன், என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்ற பொருள்பட பேசுகிறான். மையீர் ஓதி மடவீர், நும் வாய் பொய்யும் உளவோ, உங்களால் பொய் கூட பேச தெரியுதான். அவங்க அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லாத தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ இவன் அங்கேருந்து போகிறான். இவன் நண்பர்கள்லாம் அங்கே தூரத்தில் இருக்கிறாங்க. போய் என்னடா வேங்கை கிடைச்சதாங்கிறாங்க. வேங்கை கிடைக்கலையா? இதெல்லாம் பெண்கள் வேங்கை பூ பறிக்கிறாங்க, அதுக்கு கொடுத்த குரல். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க கூட வந்த அந்த கன்னி பெண்கள் கூட்டத்தில் தலைவியாக ஒருத்தி இருக்கிறாள். அவங்களுக்கெல்லாம் அவள் அந்த குறிஞ்சி நிலத்து தலைவனுடைய மகள். அவன் ராஜா மாதிரி, அவன் ராஜா குமாரி. அவன் போன திசையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே வில்லம்போட போயிட்டான். இவன் வைத்த கண் மாறாத அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே நின்றுட்டான் சில மாதிரி. கூட இருக்கிற பெண்கள்லாம், ஏண்டி உன்னை தாண்டி
என்னாடி ஆச்சு இப்படி நின்றுட்ட, இந்த பக்கம் பாரு, அவன் தான் போயிட்டான்ல. அவன் அதுக்கும் பதில் சொல்லல, பித்து பிடித்தவள் மாதிரி நிற்கிறான். அவளை ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த தோழிங்க. அங்கே போனோன்னா அங்கேயும் போய் உட்காந்துட்டான். அவங்க அம்மாவே வந்து, என்னடி ஆச்சு உனக்கு, போகையில் நல்லா போன, இப்போ பேய் அடித்த மாதிரி வந்து உட்காந்துருக்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிற. அப்போ தான் அந்த தோழிமார்கள் சொன்னாங்களாம், அம்மா நாங்கள் பூ பறிக்க போனோமா, போன இடத்துல பல மலர்கள் 99 மலர் வகைகள் அங்கே குறிஞ்சி நிலத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மலரில் வேங்கை மலர் மரத்து மேலே உச்சியில் கிளையில் இருக்குது. அதை பறிக்க போனால் உங்களுக்கு தெரியும், வேங்கை வேங்கைன்னு குரல் கொடுப்போம். நாங்கள் கொடுத்தோம். அப்போது ஒரு தலைவன் வந்தான், வில்லையும் அம்பையும் சுமந்து கொண்டு எங்கே வேங்கை எங்கே வேங்கைன்னு வந்தான். எங்களுக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியல, எல்லாம் நாணி கோணி தலை குனிந்து சிரித்தோம். சரி, உங்களால் பொய் கூட பேச தெரியுதான்ட்டு அவன் போயிட்டான். போன உடனே பார்த்தா இவன் அந்த தலைவன் போன திசையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வைத்த கண் மாறாமல் பார்க்கின்றாள் என்ற நிலையில் இன்றைக்கு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளை கேட்போம்.